கேக் வியாபாரம் செய்யக்கூடிய ஆக்கள், கேக் வியாபாரம் செய்கிற ஆக்கள் இருக்காங்கண்ணே, மார்க்கத்துக்கு முரணாக எவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஹெப்பி நியூ இயருக்கு கேக்கு செஞ்சு கொடுக்குறது கூடுமா? ஹெப்பி நியூ இயர்ன்னு சொல்லி போட்டு கேக்கு செஞ்சு கொடுக்குறது மார்க்கத்தின் அடிப்படையில் ஹராம். அந்த கேக்கை விற்று நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஒரு முட்டாசி வாங்கி கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளையுடைய ரத்தத்தில் நீங்கள் ஹராத்தை கலக்கின்றீர்கள். நீங்கள் அந்த கேக்கை விற்று சாப்பிடுகின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உடம்பில் ஹராம் கலக்கப்படுகின்றது. உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பயந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இல்லையா? சர்வ சாதாரணமாக செய்கிறோம். அதுபோன்று பர்த்டே கேக் செய்கிறது கூட ஹராம். நாம் எத்தனையோ பேர் தற்காலத்தில் அந்த கோஷை நான் செஞ்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் அந்த கோஷ் செய்கிறீங்க. சரியான ஒரு கோஷ், மார்க்கத்தின் அடிப்படையில் கூடுமான ஒரு கோஷ், தையல் கோஷ் செய்யுங்க, ஹலால் கூடும். மார்க்கத்தின் அடிப்படையில் ஆடைகள் தச்சு கொடுக்குறது கூடும். ஆனால் இந்த கேக்கை செய்கிற கோஷை செஞ்சு பர்த்டே கேக் செஞ்சு கொடுக்கும், அதுபோன்று ஹெப்பி நியூ இயர் கேக் செஞ்சு கொடுக்கும், அதுபோன்று மார்க்கத்துக்கு முரணான விடயங்களுக்கு கேக்குகளை செஞ்சால் இதில் வெளியே கொடுக்கும் என்று சொன்னால் இதில் வார காசு நமக்கு ஹராம்ங்கிறது தெளிவாக விளங்குதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நீங்கள் பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீர்கள் என்பதாகவே அல்லாஹ் கூறுறான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுறான், தெளிவாக கூறுறான்.